ஒரு அடர்ந்த காட்டில் வெட்டுக்கிளியும் எறும்புகளும் வாழ்ந்து வந்தன. எறும்புகள் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கும். தங்கள் எதிர்காலத்திற்காக அவை ஒன்றாக சேர்ந்து உணவு திரட்டி சேமித்து கொண்டு இருந்தன. ஒரு நாள் எறும்புகளின் வழியில் வெட்டுக்கிளி ஒன்று குறுக்கிட்டது. வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து, நீங்கள் ஏன் எப்போதும் இப்படி கடினமாக உழைத்து உணவு சேகரித்து கொண்டே இருக்கிறீர்கள்? என்னை பாருங்கள், நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் திரிகிறேன் என்றது. அதற்கு அந்த எறும்புகளில் ஒன்று, இப்போது கடினமாக உழைத்து உணவு சேகரித்தால்தான் மழைக்காலம் வரும்போது பட்டினி கிடக்காமல் உணவை உண்டு உயிர் வாழ முடியும் என்றது. அதற்கு அந்த வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து சிரித்துக்கொண்டே, எதிர்காலத்தை நினைத்து எப்போதும் வருத்தப்படக்கூடாது, நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னது. அதோடு நிற்காமல், நான் இன்றைக்கு உணவு சாப்பிட்டு விட்டேன், இனி நான் சந்தோஷமாக ஆடி பாடி திரிய போகிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றது. வெட்டுக்கிளி சென்றதும் எறும்புகள் வழக்கம் போல தங்கள் வேலையை தொடர்ந்து செய்து வந்தன. இப்படியே பல நாட்கள் கடந்த பின் மழைக்காலம் வந்தது. அப்போது அந்த எறும்புகள் அனைத்தும் தாங்கள் வெயில் காலத்தில் சேகரித்து வைத்த உணவுகளை உண்டு தன் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருந்தன. ஆனால் வெட்டுக்கிளிக்கோ உணவே கிடைக்கவில்லை. அந்த வெட்டுக்கிளி உணவு தேடி அந்த மழையிலும் குளிரிலும் பசியால் அலைந்து திரிந்தது. ஆனால் அதற்கு எங்கேயும் உணவு கிடைக்கவே இல்லை. அப்போது வெட்டுக்கிளிக்கு எறும்புகளின் நினைவு வந்து எறும்புகள் கூட்டத்தை தேடி வந்தது. எறும்புகளை பார்த்து, எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது அந்த வெட்டுக்கிளி. அப்போது ஒரு எறும்பு, நீதான் வருங்காலத்தை நினைத்து எப்போதும் வருத்தப்பட மாட்டேன் என்று கூறினாயே, இப்போது தெரிகிறதா? வெயில் காலத்தில் நீ சாப்பிட உணவும் தங்க இடமும் சேகரித்து வைத்திருந்தால் இப்படி உணவுக்காக அலைந்து திரியாமல் இருந்திருக்கலாம். அன்று எங்களை பார்த்து சிரித்தாயே, இப்போது நாங்கள் சேகரித்த உணவுதான் இன்று நமக்கு உதவப் போகிறது. இனி நீ எப்போதும் சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்திலேயே மழை காலத்திற்கு வேண்டியதை சேமித்து வைத்துக்கொள் என்று கூறியது. அப்போதுதான் வெட்டுக்கிளி தான் செய்த தவறை புரிந்து கொண்டது. பின்பு அந்த எறும்புகளும் வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவும் தங்க இடமும் அளித்து உதவி செய்தன. வெட்டுக்கிளியும் இனி வரப்போகும் காலங்களில் உழைத்து உணவை சேகரித்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டது. வரும் முன் காப்பதே சிறந்தது என்பதே இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடம்.